லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சிம்மராசி பெண்கள் ரொம்ப பயத்துல இருப்பீங்க. அஷ்டம சனிக்குள்ள நம்ம போறோமே என்னடா இதுன்னு பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சின்னு ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சமாகறாரு. உச்சமாகிற இந்த குரு என்ன பண்றாருன்னா சனியை பார்த்துடுறாரு. யார் செஞ்சாலும் தப்புனா தப்பு தான், தராசு மாதிரி நாங்கள் இருப்போம்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? துலாமுக்கு 6ஆம் இடத்துக்கு தான் சனி வராரு. சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான். எதிரி வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது துலாம் ராசி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு. எப்போ ஜென்ம சனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரை வச்சு செஞ்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு, விருச்சிகத்துக்கு. விருச்சிக ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியை நாங்கள் எங்களுக்கு இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும். நாங்கள் எங்கே போகிறது, எங்கே போய் வழிபாடு செஞ்சால் எங்கள் குறைகள்லாம் தீரும். இப்போ தான் சனி நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு, அவரை இன்னும் நாங்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்ததாக சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்குது? சிம்மராசி பெண்கள் ரொம்ப பயத்தில் இருப்பீங்க. அஷ்டம சனிக்குள்ளே நம்ம போகிறோமே என்னடா இதுன்னு. அஷ்டம சனிக்குள்ளே போனாலுமே உங்களை ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக கடக சிம்ம விருச்சிக மேஷ ராசிகளுக்கு சனி கொஞ்சம் பாடாப்படுத்துவார். அதிகம் அவருடைய தாண்டவம்லாம் உக்கிர தாண்டவமாக இருக்கும் இந்த ராசிகளுக்கு. ஏன்னா சனிக்கு அறவே பிடிக்காத ராசிகள் இதெல்லாம். சூரியனை சுத்தமாக பிடிக்காது சனிக்கு. சூரியன் தான் தகப்பன் காரகன். அதனால் சனி சிம்மத்தில் உட்காண்டாலே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிற விஷயம்லாம் நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட சிம்ம ராசி பெண்களுக்கு இப்போ அஷ்டமத்தில் வரார என்ன செய்ய காத்திருக்கிறாரு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பெயர்ச்சின்னு ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சமாகறாரு. உச்சமாகிற இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சனியை பார்த்துடுறாரு. அஷ்டம சனியோட அத்தனை கெடுதல்களும் மட்டுப்படக்கூடிய ஒரு பார்வையாக இந்த குரு பார்வைங்கிறது இருக்குது. அந்த சனியை அப்படியே மட்டுப்படுத்திடுவார், செயலிழக்க செஞ்சிருவார். சுப ஒளி பொருந்திய குரு இல்லையா, உச்ச குரு. அப்போ என்ன பண்ணுவார், அவரை செயலிழக்க வச்சுருவாரா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய தான தர்மங்களை பண்ணிடணும், கடவுள் மார்க்கத்தில் போயிடணும். பக்தி அப்படிங்கிறத தீர்க்கமாக பிடிச்சிடணும். சட்டத்துக்கு புறம்பான வேலைகள், மனசாட்சிக்கு புறம்பான வேலைகளில் இன்வால்வ் ஆகாமல் இருந்துக்கணும். குரு பார்வை இருக்குங்கிற தைரியத்தில் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, தர்மம் தகர்க்கப்படும் இடத்தில் கர்மகாரகன் வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்தின் வழியில் நம்ம போயிடணும். நமக்கு கடவுளாக பார்த்து ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு, குரு பார்வையை கொடுக்குறாரு. அந்த குரு பார்வை இருக்குங்கிற தைரியத்தில் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. நிறைய தான தர்மங்கள் செய்யணும், கோவில் குளத்துக்கு போகணும், மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும், நமக்கு கீழே இருக்கிறவங்கள மதித்து நடந்துக்கணும், சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணணும், லைஃப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த சனி பயிற்சியில் இன்னும் பல நல்ல பலன்கள் சிம்மராசி பெண்களுக்கு நடக்கும். இந்த சிம்மராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தை தங்களுக்கு சாதகமான காலமாக மாற்றிக்கணும்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாருமே? சிம்மராசி பெண்கள் இந்த அஷ்டம சனியில் நாங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கணும். குருவே வந்தாலும் அதையும் மீறி கடவுள் துணையும் எங்களுக்கு தேவை. நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா, சிதம்பரம் நடராஜரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சிதம்பரம் போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச தேவாரம், திருவாசகம் எல்லாத்தையும் மனசு முருகி ஒரு சத்தமாக கூட பாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பாடி இறைவனை வேண்டிட்டு வரும்போது அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக அமையும். கண்டிப்பாக மேம். நம்ம அடுத்ததா கன்னி ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு? நேராக உட்காந்து நம்மளை தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல உட்காந்து கன்னிராசிக்காரங்களை அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கிறாரு சனி. கண்டக சனின்னு சொல்லுவோம். அப்போ கன்னிராசி பெண்களுக்குமே பிரச்சனையா, சிம்மத்தளவுக்கு நாங்களும் பயப்படணுமா, எங்களுக்கு எப்படி இருக்க போகுது சனி பயிற்சினா, ரொம்ப பயப்பட தேவையில்லை. கன்னிக்கு நட்பு கிரகம் தான் சனி. சிம்மத்தை படுத்துகிற அளவுக்கு கன்னியை படுத்தவே மாட்டார். புதனுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் சனி. புதன் வீட்டில் சனியும் சனி வீட்டில் புதனும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவார். இந்த பிக் பாஸில் கேமராலாம் இருக்கும்ல, ஐம் வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி சனி உங்களை உத்து நோக்கிக்கிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சுதாரிப்பு அப்படிங்கிறது இருக்கும். கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டே தேடுறது, இது தப்புன்னு தெரிஞ்சும் அதை பண்ணுறது, ஏமாந்துருவோன்னு தெரிஞ்சும் பணத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி மூளையை மழுங்கலிக்கக்கூடிய செயல்களை அந்த பாவகிரகத்தோட பார்வை லக்னத்தில் விழும்போது அதை செய்ய வைக்கும். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதேமாதிரி சோம்பல் அதிகமாகும். ப்ரொகாஸ்டினேஷன், அதாவது எதையுமே தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது. ஈவினிங்லேருந்து நான் படிப்பேன், நாளையிலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்,
இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நான் டயட் ஃபாலோ பண்ணுவேன், இது அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிற ஒரு டெண்டன்சியை சனி கொடுப்பாரு. கண் கண்டதை கை செய்யணும்பாங்க இல்லையா, அதை ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண்டக சனியுடைய பாதிப்புலேருந்து கன்னிராசி பெண்கள் வெகுவாக தப்பிக்கலாம். கண்டிப்பாக மேம். மேம், கன்னிராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன மேம்? கன்னிராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியும் மீறி எங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது, எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் இன்னமும் நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். கன்னிக்கு நான் பொதுவாகவே ஸ்ரீரங்கத்தை தான் நான் நிறைய இடங்களில் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற கோவிலுக்கும் கன்னிராசிக்கும் அவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு தொடர்பு இருக்குது. லாபாதிபதி சந்திரன், அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்கு யோகாதிபதி யாருன்னா சுக்ரன், புதன்கிறவர் பெருமாள். அப்போது சந்திரன் சுக்ரன் 2 பேருக்குமான ஸ்தலம் தான் ஸ்ரீரங்கம். பெருமாள் உள்ளே உட்காந்துருக்கிற அரங்கநாத சுவாமி யார் அப்படின்னா புதன் தான். படுத்திருக்கிற கோலத்தில் இருப்பார்ல பெருமாள், அவர்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய யோகத்தை செய்வார். அப்போ ஸ்ரீரங்கம் போய் அரங்கநாத சுவாமியை இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். இந்த வழிபாடை ஒரு புதன்கிழமையில பண்ணுறது இன்னும் சிறப்பு. கண்டிப்பாக மேம். மேம், அடுத்ததா துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும்? யார் செஞ்சாலும் தப்புனா தப்பு தான், தராசு மாதிரி நாங்கள் இருப்போம்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? துலாமுக்கு 6ஆம் இடத்துக்கு தான் சனி வராரு. சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான். ரிஷபத்துக்கு எப்படி 11 அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி 6ஆம் இடம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பாவ கிரகங்களுக்கு 3, 6, 11 உட்காந்துட்டாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் சௌகரியமாக உட்காந்துருப்பாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். துலாமுக்குமே சனி நல்லவர் தான். சுக்கிரராசி துலாம், துலாமுக்கு யோகாதிபதி தான் சனி, பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. முன்னாடி செஞ்ச நல்ல பலன்களை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி தான். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். 5க்கு அதிபதி சனி வராருல 6ல். அப்போ என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு கடன் அடைச்சி விட்ருவார். கடன் நிறையா இருக்குதுன்னா எப்படியாவது அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம், பணம் யார்ட்டையாவது கொடுத்து லாக் ஆயிருக்குன்னா அந்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு பிராப்தம், நோய் இருக்குதுன்னா நோயிலேருந்து ஒரு நிவர்த்தி, எதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு நிலைமை, எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, அந்தளவுக்கு ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிறது துலாம் ராசி பெண்களுக்கு வந்துடும். எதிரி வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தனாலும் ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது துலாம் ராசி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி அமைஞ்சு. கண்டிப்பாக மேம். மேம், துலாம் ராசி பெண்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாரு மேம்? துலாம் ராசி பெண்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் இந்த அம்மனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன், ஆண்டாளம்மன் கோயிலுக்கு போய் ஆண்டாளம்மனை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறீங்கன்னா இன்னும் சிறப்பு. முடியலைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது போங்க. வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் ஆண்டாளம்மனை நீங்கள் ஒரு துளசியோ தாமரையோ கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் உழண்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது சர்வ நிச்சயமாக நிவர்த்தி ஆகிடும் இங்கே போயிட்டு வரும் பட்சம். கண்டிப்பாக மேம். மேம், அடுத்ததா விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? விருச்சிகராசி பெண்கள் கேட்டிங்கன்னா இந்த சனியால் பாதிக்கப்பட்டதுங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. 2017 விருச்சிகராசி பெண்கள் நல்லா இல்லை, மன ரீதியாக நல்லா இல்லை, உடல் ரீதியாக நல்லா இல்லை, பொருளாதார ரீதியாக நல்லா இல்லை. ஏன் இருக்கோன்னே தெரியாத ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா சனியுடைய பாதிப்பு அந்தளவு. எப்போ ஜென்ம சனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரை வச்சு செஞ்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு. விருச்சிகத்துக்கு ராசிக்கும் சனி கெட்டவர், செவ்வாய்க்கு சனியை பிடிக்காது. ராசிக்கு 3ஆம் அதிபதி வேற சனி. விருச்சிகம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி, ஸ்திர ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது மோசமான ஸ்தானம். அப்போது ஸ்தான பலமும் இல்லை, கிரக ரீதியாகவும் ஒரு நட்பு கிரகம் சனி இல்லைங்கிறதுனால நல்ல என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டாரு விருச்சிக ராசியை. இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரா, மூச்சு விடுவார். இப்போ தான் யோசிக்க முடியும் என்னென்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை, இதை ஏன் நம்ம செஞ்சோம், இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி செஞ்சுருக்கலாமே, நம்ம ஏன் இப்படி இருந்தோம், ஏன் இவ்வளோ ஏமாளியாக இருந்தோம், ஏன் இவ்வளோ முட்டாளாக இருந்தோம், ஏன் நம்ம இப்படிப்பட்ட கேரக்டரே நம்ம இல்லையே, நம்ம வேறு யாரோ மாதிரிலாம் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கோங்கிற அளவுக்கு யோசிக்கிற தன்மையே விருச்சிகராசி பெண்களுக்கு இப்போ தான் வரும். புதுப்பிக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த ரெனுவல்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம லைசன்ஸ் எல்லாம் ரெனுவல் பண்ணுற மாதிரி இவங்க லைஃப்பை ரெனுவல் பண்ணக்கூடிய ஒரு டைமை சனி இப்போ கொடுக்குறாரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் விருச்சிகராசி பெண்கள் நல்லா இருக்க போகிறாங்க.
பொருளாதார முன்னேற்றம், மன ரீதியான பிரச்சனையெல்லாம் நீங்கிறது, சந்தோஷம், அனுகூலம் எல்லாமே கிடைக்க போது விருச்சிக ராசி பெண்கள். கண்டிப்பா. விருச்சிக ராசி பெண்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமா மாத்திக்கணும்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? விருச்சிக ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியை நாங்கள் எங்களுக்கு இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும். நாங்கள் எங்கே போகிறது, எங்கே போய் வழிபாடு செஞ்சால் எங்கள் குறைகள்லாம் தீரும். இப்போ தான் சனி நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு, அவரை இன்னும் நாங்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழனி முருகன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும். கந்தகுரு கவசத்தை டெய்லி கேட்டுறணும். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருக்கிறீங்கன்னா இன்னும் சிறப்பு. விரதம்லாம் எங்களால் இருக்க முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், மருந்து சாப்பிட்டுட்ருக்கோன்னா எளிமையான உணவு எடுத்துக்கிறது. ரொம்ப காரசாரமாக ஸ்பைஸியாக வெரைட்டியாக சாப்பிடாம எளிமையான உணவுகளை எடுத்துக்கிறது செவ்வாய்க்கிழமையில். இதை பண்ணும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் விருச்சிக ராசி பெண்களுக்கு வரும். தனுசு ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியை தனக்கு இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும். நாளில் உட்காந்து எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் அழுத்தத்தில் இருக்கிறது? அழுத்தத்தெல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கணும். எந்த ஸ்தலத்துக்கு போனால் நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம்னா புளியரை. இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பயிற்சி 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு அந்த அமைதியை உங்களுக்குள்ளே கொடுக்காது. அங்கே குரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார் உங்களை. சரி, அப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த புயலே சரியானாலும் அது போட்ட அந்த கலக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இன்னும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த சனி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.